ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லு ஃப்ளீட்ஸ் ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், அதை பாருங்க. நான் பல்லு ஃப்ளீட்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து அயனிங் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அயனிங் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து செஸ்ட் ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. நான் கிளிப் பண்ணிட்டு ஒரு லேயரா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கணும். நம்ம இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு லேயர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக அந்த நம்ம ஆல்ரெடி எடுத்துக்க பல்லு ஃப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லு ஃப்ளீட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா சூப்பராக செஸ்ட் ஃப்ளீட் அயனிங் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு saree கட்டும்போது பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க வேர்ல்டு நமக்கு ஹரிபரியாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே இந்த மாதிரி ப்ரீ ஃபிளிட் பண்ணதுனால நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் saree கட்டுறதுக்கு. இப்போ ஈஸி டெக்னிக்ஸ் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அயனிங் பண்ணதுனால பாருங்க நீட் ஆயிடுச்சு. இது காட்டன் saree. ஸோ பார்டர்லாம் நல்லா பர்ஃபெக்டாக அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு saree கட்டும்போது நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது செஸ்ட் ஃப்ளீட்லேருந்து பேக் போகிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயனிங் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம saree கட்டும்போது ரொம்ப மோட்டாவா இல்லாம பார்க்க saree கட்டும்போது ஒல்லியாவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லேடிஸ்க்கு இன்னைக்கு இருக்க இதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல். ஒரு saree கட்டுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டா லேயரா வச்சு இது பாருங்க. இது பேக் சைடு வரைக்கும் வரும். நம்மளுக்கு இது பேக் சைடு வரைக்கும் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா பஃபுன்னு தூக்கி இல்லாம saree கட்டும்போது அழகா இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லா இது அயனிங் பேக் சைடு வரைக்கும் வர அளவுக்கு அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்டர் ஃப்ளீட் வந்து ஆல்ரெடி நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்க்கனாலும் என் சேனல்ல பாருங்க. கண்டிப்பா அதோட ஃபுல் வீடியோஸும் இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முன்னால ஒரு saree கட்டினா ஒரு 1/2 hour ஆகும். இப்ப சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல அழகா இந்த மாதிரி ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ளீட் எடுத்துங்க. 10 நிமிஷத்துல saree சூப்பரா கட்டிடலாம். இந்த பாருங்க சென்டர் ஃப்ளீட் நான் குட்டி குட்டியா எடுத்துட்டு கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறது இப்போ நியூ ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்க பின் பண்ணீங்கன்னா saree கட்டும்போது நல்லா இருக்கும். முன்னால ஒரே இடமா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு பின் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் அழகாவும் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிடணும். saree வந்து பின் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் ஃபுல்லா இந்த ஸ்ட்ரெயிட் டு லாஸ்ட் ஃப்ரண்ட் பாட்டம் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா இந்த மாதிரி அயனிங் பண்ணிடணும். பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட்ஸ் நீட்டா பர்ஃபெக்டா ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு சென்டர் ஃப்ளீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணறதுக்கு சாரியோட ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே உல்டாவா இந்த சென்டர் ஃப்ளீட் அப்படியே இந்த மாதிரி உல்டாவா போட்டணும். போட்ட பிறகு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ சின்னதா மீடியமா எடுக்கணும்னா இந்த மாதிரி 2 லேயர்ஸை இப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸை மடிச்சிடணும். மடிச்ச பிறகு நம்ம அந்த சென்டர்ல வர செஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுத்து இப்போ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளிப் போட்டுட்டு சாரியோட சென்டர் ஃப்ளீட்டு செஸ்ட் ஃப்ளீட்டில் வந்து நம்ம எடுத்து அதில் சாரியில் ஒரு பக்கம் சின்ன பக்கமாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மெஷர்மெண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல கையை வச்சுட்டு அதை அப்படியே மேல் பக்கமாக தூக்கி விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மெஷர்மெண்ட் கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரீல்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பக்கம் அடிக்கும்போது சின்ன லேயரா வரும். பாருங்க சின்ன லேயரா வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். மீதி இருக்க சாரியை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு கையை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடும். இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா செஸ்ட் ஃப்ளீட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்துடும். வந்த பிறகு மீதி இருக்க பல்லு ஃப்ளீட்ஸை ரெண்டா மடிச்சு இந்த மாதிரி உள்ள விட்டுணும். இல்லை சாரி பேக் சைடு நீங்க பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரா நம்மளுக்கு சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணணும்னா யாரெல்லாம் நியர்பை ஆவடி முத்தா புதுப்பேட்டில் இருக்கு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம்.
உங்களுக்கு saree ஃப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸும் எடுக்கிறோம். saree பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, பல்லு ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்குது, சென்டர் ப்ளீட் எல்லாமே ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நியர்பை யாராவது இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 டே கிளாஸ் கூட நீங்க வரலாம். ஆல்ரெடி என் நம்பர் அதில் போட்டிருப்பேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.